ஷே எப்பா பிரம்மா யமதர்ம முனியப்பன் சூரியன் நாங்கள் 3 பேர் கணக்குப்பா. என்னமோ கேட்டாப்பா பொழுதனைக்கும் கேட்க. என்னப்பா இப்போ அந்த காலத்தில் விவசாயங்கிறது 4 பேர்த்துக்கு மக்கள் கடவுள் வந்து நேரடியாக சொல்ல முடியாது. நீதிமான் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் சொல்ல முடியாது. மானிட பிறவி பார்த்து திருந்தி போகணும் கேடுகட்ட குய்மனுங்க. இப்போ அந்த பாட்டை கேட்க, அந்த பாட்டை அவனே படித்து காட்டிட்டான். விவசாயத்தை அழிக்காதீங்கடா. அவன் பாட்டில் எல்லா மக்களும் பார்ப்பான். படத்தை பார்த்தானே பார்ப்பான். இப்போ இந்த படத்தை பார்த்தானே இப்போ அரசியல்வாதி ஓடிக்கிட்டு இருக்கான். படத்தை பார்த்து எப்படி கால் ஆக்ஷன், கை ஆக்ஷன், அடி சேர்ண்டா எல்லாம் ஆக்ஷன் காட்டினோன்னே இப்போ உள்ள ஜென்ரேஷன் அப்படி கையை காலை தூக்க, அப்படி மேலே தூக்க, பொம்பளை பிள்ளை அதுக்கு மேலே தூக்கிட்டாலே. இது இப்போ உள்ள ஜென்ரேஷன் கணக்கு காலி. சரியாப்பா, மணப்பாறை பாட்டு நீ கேட்க. இப்போ நாங்கள் 3 பேருமே படிக்கும். மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்டில் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கடா செல்லக்கண்ணுங்க. விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. அந்த விவசாயம் அப்போயே கொடுத்த கடவுள் கொடுத்த வாக்கு. மணப்பாறை மாடுன்னு என்ன தெரியுமா? நந்தி விட்டு கொடுக்காம ஆண்டவன் பகவான் இதே பாட்டை படித்து காட்டுறா, குய்மக்க கேடுகட்ட உய்மை அழிச்சிருவான் அப்படின்னு ஆண்டவன் அப்பே நாக்கில் கொடுத்து இந்த கேடுகட்ட உய்மனுகளுக்கு ஆண்டவன் பகவான் கொடுத்த நாக்கை கேடுகட்ட உய்மை இப்போ அழித்து வைக்கான். கேடுகட்ட கண்டார வலிமை அன்றைக்கி சீலை குத்திட்டான். 500 200 100 50 செல்லாது. வீடுந்தோறும் திங்கிதுக்கு உணவு எங்கே போகணுங்கிற கணக்கு அப்போ பிடிப்பான். கோர்ட்டில் கேட்டுக்கப்பா, பஞ்சுக்கப்பா. அந்த கோர்ட்டு நீதிமன்றத்தில் பஞ்சுக்கும். என்னப்பா இன்னொருக்கா படிக்கணுமா? மணப்பாறை மாடு கட்டி. அந்த மணப்பாறைங்கிறது அந்த காலத்தில் கடவுள் பார்வதி அம்மா மீனாட்சி அம்மா கொடுத்ததுப்பா. மீனாட்சி அம்மா பேரில் அந்த மணப்பாறை உண்டு. மீனாட்சி அம்மா இல்லை, அது பெரிய கதை, உனக்கு தெரியாது. அந்த மணலில் தூத்தல் லேசாக விழுந்தவுடனே அது பயிர்கள் பட்சிகள் விளையும். அப்போ பறவைகள் விலங்குகள் சாப்பிடும். கிளி தான் ரொம்ப சாப்பிடும் மணப்பாறையில் வந்து கிளி. ஏன்னா எங்கள் அம்மாளுக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மாளுக்கு வந்து கிளி தான் மெயின். அவள் எப்போயுமே கிளி இல்லாமல் எங்கேயும் போகாது. எப்போயுமே அந்த தோளில் நிற்கும். தோளில் வச்சு எப்பா உங்கள் அண்ணன் ரசிப்பான், என் பொண்டாட்டி மீனாட்சி கிளி வச்சுருக்கா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் பொண்டாட்டி மேலே பாசமாக இருப்பான். ஆனால் 7 செம்மம் பிரிச்சுட்டான், நாசம் பண்ணிட்டான். இப்போ பொம்பளை பிள்ளை, அந்த பொம்பளை பிள்ளை நட்சத்திரத்தில் தான் இவங்க 2 பேரும் கல்யாணம் முடித்து வந்து இந்த செம்மத்தில் உள்ளே வரணும். பொம்பளை பிள்ளை தான் 2 பேர்த்தையும் சேர்க்கணும். தாய் தாப்பனை பையன் தாயை அந்த மதுரை மீனாட்சி ஒரு வாசல் அடைச்சிருக்கும். அந்த வாசலில் இவன் போய் தான் தாயே வா, அப்பா வந்துட்டார் வான்னு இவன் தான் கூப்பிடணும். அதுக்கப்புறம் தான் பொம்பளை பிள்ளை கூப்பிடணும். அதுக்கப்புறம் 2 பேரும் கூப்பிட்டு அந்த லிங்கத்தில், இந்த லிங்கம் உலகத்திலே, இந்த லிங்கம் உலகமே எங்கேயும் கிடையாது. இந்த லிங்கம் தான் குடும்பம், சிவன் குடும்பத்தாருடைய லிங்கம். சுத்தமான தூயமான லிங்கம், அமர்நாத் ஜோதிலிங்கம் உள்ள லிங்கம். இப்போ பூமியில் இங்கே வந்து உட்கார்ந்துட்டார் கைலாசத்தில். இதுதான் கைலாசம். இது வந்து பெரிய அரமனைப்பா, பெரிய அரமனை. இதெல்லாம் பூரா அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரன் வெள்ளைக்காரன் பூரா எங்களெல்லாம் அடித்து நொறுக்கி கந்தல் கோலமாக்கிட்டான் கேடுகட்ட உய்மனை. அதான் கடவுள் வாக்கு விட்டான். நான் நீதியாக உட்கார்ந்து உலக நாடை அடக்கி கண்டாலுமே அரசியல்வாதி அழித்து வச்சிருப்பாடா, அந்த டயத்தில் நான் உட்காருவேன், உன்னை கொண்ட நரம்பு நான் எடுக்காமல் விட மாட்டான்னு அப்பே சத்திய பிரமாணம் கொடுத்துருக்கான் கடவுள். உங்கள் அண்ணன் கொடுத்தான். நாங்கள்லாம் ஓரமாக ஒதுங்கி நின்னோம். எல்லாம் கதை பெரிய கதைப்பா. நீங்களும் போயிட்டியே, பிச்சு பிடிங்கிட்டு போயிட்டியா. ஒரு பக்கம் இவன் திருவனந்தபுரம் போயிட்டான் விஷ்ணு, நீ எங்கே போயிட்டா? அப்படியே மேற்காமல் போயிட்டா, தூக்கி அப்படியே உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு போயிட்டா. அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு போயிட்டான். மாற்றி போயிடுச்சு. தந்தோளமாக நின்ன குடும்பம் சிவன் குடும்பம். சிவன் சொத்தை தின்னு இப்போ நாக்கை விட்டு அழிச்சு இவனெல்லாம் அழிச்சிட்டாங்க. பொம்பளை பிள்ளை அழிச்சிட்டாங்க. நாகராஜனை அழிக்கி இவன் ஓடுதான். சிவன் ஈஸ்வரன் நாகராஜனை காப்பாற்றணும் அப்படிங்கிற எல்லாம் ஓடி இப்போ கடைசி இவனுடைய 2 ஆத்மா பிள்ளைய ஆத்மா கையில் வச்சுக்கிட்டான். மாற்றி போட்டு இப்போ தாப்பா வந்திருக்கு. இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? மணப்பாறை மாடு கட்டி, மாடுனா நந்தி விடுவாரா கடவுள்? அண்ணன் விடுவானா? மணப்பாறை மாடுனா நந்தி ஏறு ஊட்டி உழவு ஊட்டி. இப்போ எந்த குய்மை பூரா இயந்திரத்தை தயாரித்து பூரா மிஷினை பூரா நிலப்பரை பூரா சோறை ஏற்றவா புளுத்தி ஏற்றவான்னு ஏற்றி நாசம் பண்ணி வச்சுருக்கான். கேடுகட்ட கண்டார ஓலிமனுக்கா முக்கால் சேத்தியம். என்னப்பா மணப்பாறைங்கிறது மதுரை மீனாட்சி அம்மா பேரெலாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. மணப்பாறை ஏரியா இருக்காப்பா, அது எல்லாம் அந்த ஏரியா கிளியராக இருக்கும். மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பூரா ஏரி குளங்களுக்கு பூரா மதுரை மீனாட்சி அம்மா மடை தான்ப்பா இருக்குது. மடை அதில் பேர் இருக்கும். இந்த அரசியல்வாதி கவர்மெண்ட் நியமித்த கண்டார ஓலிமனை நடு ரோட்டில் என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரில் அடிக்கணும். மடைனா மீனாட்சி மடை தான் இருக்கும். தென்பகுதி பூரா மீனாட்சி மடை, வடபகுதி பூரா மீனாட்சி மடை. தமிழ்நாடு முழுவதும் மடை ஏரி குளங்கள் அதை பூரா அழிச்சிட்டான். சாமியே இல்லைன்னு சொன்னால் பார்த்தியா திமுக காரப்பே.
அதிமுக கடவுள் கிடையாது சாமி இந்த ரெண்டு கட்சிக்காரப்ப இவன் தாவேக்காரன் பயப்படுதான். கடவுள் உட்கார்ந்துருக்காரு. அவன் ஏற்கனவே செத்தவனை தான் கும்பிடுதான். திமுககாரன் செத்தவனை கும்பிட்டு எல்லாம் செத்த வேலை கும்பிட்டு ஆட்டுதான். கடவுள் உண்மையான கடவுள் தெரியுமாடா? கேடுகட்ட கண்டார ஒளிமனைகளா போட்டாச்சுடா கணக்கு முக்கால் சத்தியம். என்னப்பா மணப்பாறை கணக்கு அது பெரிய பார்த்தியா? அவன் நாக்கில் உட்காந்து அந்த பாட்டை படிக்காமல் பார்த்தியா? அவன் என்ன சொல்லுதான்? இல்லை வங்கல்ட்டு குய்மனை கீழே உட்காந்து கேடுகட்ட குய்மனைகளா விவசாயத்தை அழிக்காதீங்கடான்னு அவன் சொல்லாமல் அந்த பாட்டை படிக்கான். அப்போ இந்த வங்கல்ட்டு குய்மனுக்கு அறிவு இருக்குமா? இந்த கொண்டார ஒளிமன் என்னத்தை திங்க? அவன் போட்டு வீட்டில் கக்குசியில் மோந்து திங்கிற குய்மனுக்கு என்ன அறிவு இருக்கும்? முக்கால் சத்தியம்.